கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்ம பார்க்கிறோம், நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் எங்கே இருந்து துதிக்கிறாங்கன்னா, சிறைச்சாலையில் அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கால்களெல்லாம் தொழு மரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவங்க இருதயம் தேவனை நோக்கி இருக்கிறது. அவங்களுடைய உள்ளத்தில் எந்த கட்டுகள் இல்லை. ஆவிக்குள்ளாக அவங்களுடைய ஆத்மாவில் அவங்க விடுதலையாக இருந்ததுனால தான் இந்த மாமிச கட்டுகள் அவர்களை ஒன்றும் பண்ண முடியலை. அவங்க தேவனை துதித்து பாடுகிறாங்க. அதனால் என்ன நடக்குன்னா, அந்த சிறைச்சாலையில் உள்ள அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது. அங்கே உள்ள சிறைச்சாலை தலைவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவர் ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நம்மளும் நம்முடைய தேவனை இப்படியாக பாடி துதிக்க வேண்டும். பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் தேவனிடத்தில் நம்ம வரும்போது, ஜெபிக்கும்போது நம்முடைய கட்டுகளும், உள்ளத்தில் இருக்கிற கட்டுகள், ஆவிக்குள்ளாக ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அது மட்டும் இல்லை, மாம்சீக கட்டுகள், மாம்சீகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நம்மை விட்டு தூரம் போகும். நம்ம தேவனுக்குள்ளாக அதிகமாக பலப்பட முடியும். இப்படியாக இவங்க செய்த மாதிரியாக நம்மளும் நம்முடைய இருதயம் தேவனை துதித்து பாட வேண்டும். முறுமுறுப்போ தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து தேவனை துதிக்கும் துதியின் சத்தங்கள் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அதிகமாக வார்த்தைகளை நம்ம வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று தாவீது ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் நம்மளை, அதில் இருந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதில் தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படியாக இந்த நாட்களில் நம் தேவனை பாடி துதிப்போம். எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அவரையே சார்ந்திருப்போம். ஏன்னா உள்ளத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இப்போ நம்ம உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகளால் நம்ம நிரம்பி இருப்போம். நிறைய பாடல்களை, தேவனுக்கு பிரியமான நிறைய பாடல்களை பாடுவோம், ஆராதிப்போம். அப்படியே கட்டுகளை எல்லாம் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படியாக நாம் தேவனை பாடி துதிப்போம். நம்முடைய கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறும். தேவன் தாமே வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.